ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதியும் சுரேஷும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் சுரேஷுக்கு தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம மதியம் ஓப்பனாக சொல்லலை என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் சுரேஷும் சொல்ல மாட்டேங்கிறாரு. முக்கியமாக தங்கராஜ் சுரேஷ்க்கு நல்லது தான் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுரேஷ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாரு. அவர் சொல்கிறத ரேவதி சொல்கிறாங்க, நானே அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்க மாட்டேன், நீ ஏன்டா அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் சுரேஷ் அதுக்குமே பதில் சொல்லலை. முக்கியமாக நம்ம சுரேஷை பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரேவதி இப்போ தான் கொஞ்சம் மண்டியை கழுவி விட்டுருக்காங்க. இனிமே சுரேஷ் அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டக்கூடாது, அவர் சொல்கிறது நம்மளால செய்ய முடியும்னா மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம மலர் சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம லக்ஷ்மி கிட்டேயும் ராகவன் கிட்டேயுமே உண்மையை சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ போயிட்டு நீ சுரேஷை பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால நம்ம பாக்கியராஜ் வந்து இங்கே தங்கராஜோட வீட்டுக்கு வந்தார். கூடவே நம்ம மலரும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அவர் கூடவே இங்கே வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரேவதிக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அடடே வாங்க நீ அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க, வரேன்னு சொல்லவே இல்லை, என்ன நீ காலையில் ஃபோனில் பேசும்போது கூட வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்போவே எங்களுக்கு தெரியாது வரோன்னு அப்படின்றாங்க. சரி எப்படியோ வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, இருங்க உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்கு ஓடுறாங்க. அட உட்காரு, சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ் இவ்வளோ லேட்டாக சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு. அப்போது இல்லைடா நீ டியூட்டி போகலையான்னு கேட்குறதுக்காக தான் இப்போ தான் சாப்பிட்றியான்னு கேட்குறாரு உன் அண்ணன் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அப்போது ஏன் நீ எனக்கு தலையில் அடிபட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு கேளிக்கை பேச்சு ஆயிடுச்சா, இதே எதுக்கு அண்ணன் கிட்டலாம் சொன்னீங்க, ரேவதி உங்ககிட்ட சொன்னதே தப்பு அப்படின்றாங்க. டேய் ரேவதி என்கிட்ட சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு அப்படின்றாங்க மலர். உன்னை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியான்னு. பெருமையான விஷயம்னா பரவாயில்ல, இது என்ன பெருமைப்படுற விஷயமா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னை பாராட்டு விழா நடத்துறதுக்கு எனக்கு அப்படின்றாங்க. யாருடா உனக்கு இப்போ பாராட்டு விழா நடத்துனதுன்னு, எல்லாருக்கும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துங்க அப்படின்னு. அவள் உன்னை கீழே பிடிச்சி தள்ளி விடுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானும் காலையிலேருந்து கேட்டு பார்த்துட்டேன், இவனும் சொல்ல மாட்டேங்கிறான் அவளும் சொல்லலை, இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாம் என் புருஷனை சொல்லணும், சுரேஷ்க்கு நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணி இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஏற்கனவே அவங்களுக்கு 2 பேருக்கும் செட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ இன்னமும் செட் ஆகாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரேவதி வேற புலம்புறாங்க. ரேவதி விடு, அப்படி தான் அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இப்போது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து மதி கெட்ட பொண்ணு அப்படின்னு சுரேஷ் நினச்சிட்டு இருக்கிறதும், நம்ம சுரேஷ் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு மதி நினச்சிட்டு இருக்கிறதும் தான் அவங்களுக்குள்ள இப்போ இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே. அதுலேருந்து அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க 2 பேருமே நல்லவங்கன்னு அப்படின்றாங்க. என்னென்ன இப்படி ஏதாவது பேசி எங்களை சேர்த்து வைக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு. சரி என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, என்ன பார்க்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு, ஈஸ்வரியத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் பேசிக்கிறது சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம், அதனால சுரேஷை பார்த்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. அதே மாதிரி மதிக்கிட்டையும் பேச சொன்னாங்க, அதான் மலரை கூட்டிகிட்டு வந்தேன், காலேஜ் போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறதுல போல இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படி இருந்தால் நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை நானே கவனித்தேன், அவள் உங்கள் கூட பேசலை, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அவள் என் கூட பேச வந்தா நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்னாச்சு, எதனால் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்புறம் சொல்கிறேனே அப்படின்னு. அவள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே, அண்ணியையும் தேவையில்லாமல் பேசினா அதான் அன்னிக்கு கோவம் வந்திருக்கும், பாவம் அண்ணி அவகிட்டையாவது கோவமா நடந்துக்கிறாங்களே அப்படின்றாங்க சுரேஷ். உடனே மலர் முகம் மாறுது. அண்ணி நான் உங்களை தப்பா சொல்லலை, நீங்க எல்லார்கிட்டையுமே குணமா நடந்துக்குவீங்க, அவகிட்ட உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா கண்டிப்பா அவ மேலதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன்னு. அப்போ மற்றவங்க எல்லாரும் ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறாங்களா, அண்ணி தான் கோவப்படாம சுயமரியாதை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்ல வரியாடா நீ அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. ரேவதி விடு அப்படின்றாங்க மலர். பின்ன என்ன அண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி பேசினா அப்படின்னு. ஏற்கனவே மதி அந்த மாதிரி சொன்னதுனாலதான் அன்னிக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. ஏன் நீ அப்படிதான் சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. அதை விடு ரேவதி அப்படின்றாங்க. அண்ணே நீ சொல்லுட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆமாப்பா அந்த பிள்ளை இன்டென்ஷனாக எதுவும் சொல்லியிருக்காது, ஆனால் சொல்லிருச்சு, அந்த வார்த்தை மலரை ரொம்ப காயப்படுத்திருச்சு, இப்போ வரைக்கும் அதை யோசிச்சுட்டே தான் இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டா அன்னைக்கு சண்டை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாம், மதி எதுவுமே இன்டென்ஷனாவோ வேணும்னவோ பண்ணுறதில்ல, ஏன்னா அவள் செய்கிற எல்லாமே தப்பாகவே போயிடுது. என்னன்னு தெரியல, அவளுக்கு முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே மரியாதை இல்லை, எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு அவன் நம்பலை, அதுதான் பிரச்சனை.
நம்ம குடும்பத்திலேயே என் புருஷனையும் சுரேஷையும் தான் ஃபஸ்ட்டு அவள் மீட் பண்ணுது. அவங்க கேரக்டரை வச்சு நம்ம எல்லாரையும் கெஸ் பண்ணிட்டா போல இருக்கு. அதனால தான் யார்கிட்டயும் மனசு விட்டு கூட பேச மாட்டேங்கிறா. ரொம்ப இறுக்கமாவே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்கிட்ட நல்லா தான் பேசுவா அப்படின்றாங்க மலர். அதனால தான் அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட தான் அண்ணி அவ வெளிப்படையா பேசுறா. அவ வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா அவகிட்ட நீங்க கேளுங்க. என்ன பிரச்சனை, எதனால சுரேஷை கீழே தள்ளிவிட்டேன்னு வேற யாரும் அந்த இடத்துல இருந்து கேட்க முடியாதல்ல நீ, உங்களுக்கு புரியுது தானே அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு விடு. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரத்தான் செய்யும். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. நம்ம எதுக்கு இதுல இங்கிதுமே இல்லாம இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. எனக்குமே மதி வந்ததுல இருந்து அந்த வீட்டுல எனக்கு பெரிய ஒரு கையே வந்த மாதிரி இருந்துச்சு. அவ இல்லாம எனக்கு ஒரு மாறி இருக்கு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு போகணும்னு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ வேலைக்கு போயிட்டான்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் ஈவினிங் தான் வந்திருப்பேன் அப்படின்னும் சொல்றாங்க. அப்போ நம்ம சுரேஷ் இருந்துட்டு பேசாம ஒன்று பண்ணுங்க அண்ணி, அவ காலேஜ் போயிருக்கா, அங்க போய் வெயிட் பண்ணி காலேஜ் முடிஞ்சது அப்புறம் அப்படியே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அவளை அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு இன்னும் கோவம் போகலையா சுரேஷ் அப்படின்றாரு பாக்கியராஜ். இப்படி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம தங்கராஜ் வந்துடுறாரு. அவர் வந்து ரொம்ப பிஸியா ஃபோன் பேசிக்கிட்டே வராரு. இவங்க 2 பேரும் இருக்கிறது வெளியவே அவருக்கு தெரியும், ஏன்னா வண்டியை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு நேராக மேலே போகிறாரு. மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரும்போது, அடடே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. குசும்பை பார்த்தியா, எப்படியும் வண்டியை பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் சும்மா நடிக்கிறது. இவர் வீட்டுக்கெல்லாம் மதிச்சு வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, என்ன சொன்ன ரேவதி அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ், உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, வா என் கூட அப்படின்றாங்க. இல்லை மாமா, எனக்கு டியூட்டி இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு. வீங்கின தலையோடு எங்கடா நீ டியூட்டி பார்க்குறது, வேணா விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் லீவ் எடுக்க முடியாது மாமா, நான் போயே ஆகணும். நான் போயிட்டு வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன், வர முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, இது ஒரு விஷயமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ரேவதி, எனக்கு கொஞ்சம் ஹீட்ரு போட்டு விடுறியா அப்படின்னு. மேலே இருந்து தானே வந்தீங்க, ஹீட்ரு போட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க. பக்கம் இருக்கிறதெல்லாம் இருக்கிறவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு. போட்டுடுறேங்க அப்படின்ட்டு ரேவதி மேலே போயிடுறாங்க. இப்போது நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் காலையில் குளிச்ச மாதிரியே இல்லைடா, வெயிலில் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் மறுபடியும் குளிக்கணும் போல இருக்கேன்னு. வெயில் தான் குறைஞ்சிருச்சே அப்படின்றாரு பாக்கியராஜ். அப்போ தங்கராஜ் இருந்துட்டு, டெய்லி 2 வீலரில் வெயிலே போய் வெயிலே வர்றவங்களுக்கெல்லாம் ஏசியில் இருக்கிறதோட அருமை என்ன தெரியும். வீட்டில் ஏசி, காரில் ஏசி, எங்கே போகிறதா இருந்தாலும் காரில் போய் பழகிட்டேன்னா, இன்றைக்கி சும்மா ஒரு சின்ன வேலைன்னு 2 வீலரில் போனேன், அந்த வெயில் என்னால் தாங்கிக்க முடியல, அதான் லைட்டாக ஒரு குளியில் போட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியில் போகிறேன், ஒரு வேலை உன்னால் முடிஞ்சதுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நீ வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்ன கமிட் பண்ணாதீங்க, நான் வேலையை பார்க்கணும் போயிட்டு, ஒரு வேளை எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீ அப்படி சொல்கிறியா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், சரிடா அப்படின்னு சொல்லிடுறாரு. பயங்கர கடுப்பாக இருக்குது பாக்கியராஜுக்கு. உங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு மலர் வேற கிண்டல் பண்ணுறாங்க. தங்கராஜ் கிட்ட அசிங்கப்படுறதே உங்கள் வேலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ரேவதி வராங்க கீழே. தங்கராஜ் இருந்துட்டு வழக்கமாக சீன் போடுவார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து. ரேவதி, நான் பசங்களை சொல்லி காய்கறி உனக்கு என்ன வேணும், கறி, மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன், நல்லா சூப்பராக தடபுடலாக விருந்து ரெடி பண்ணிடு அப்படின்றாங்க. இல்லை போகணும், நான் சமைக்கணும் அத்தை மாமாவுக்கு அப்படின்றாங்க. ஏமா, உங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்கள விட்டுருவேனா, அவங்களே வர சொல்லியாச்சு, அவங்க வந்துடுவாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூட சொல்லாதவர் விருந்துன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் மலருக்கு புரிஞ்சிருச்சு. பாக்கியராஜ், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன்னு. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து லஞ்சு சாப்பிட முடியுமா என்ன, ஒரு ஃபோனை போட்டு லீவ் சொல்லுங்க, இல்லை என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு லீவ் வாங்கி தரவா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பேங்க்லலாம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி லீவ் கிடைக்காது, அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி என்ன நான் இங்கே இருக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருந்தேன் அப்படின்றாங்க. ஒரு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வேணும்னா பெர்மிஷனில் வரேன், லஞ்ச் டைமுக்கு கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் கிளம்புறேன்றாரு. என்னம்மா நீயும் அப்படி தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை மாமா கிட்ட நான் இங்கே வரேன்னு சொல்லவே இல்லை, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. நீ எதுக்கு இங்கே வரணும் எனக்கு புரியலையே அப்படின்னு. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க, இல்லைம்மா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கல, ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வர்ற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது, ரேவதியை பார்க்கணுன்னு போல இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தையும் மாமாவும் இவர்கிட்ட சொன்னாங்க, சுரேஷை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு, இங்கே இருந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், மாப்பிள்ளை
வீட்டில் வச்சு அவங்கள யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. இவர் எப்படியும் ஏதாவது பேசி சொதப்பிடுவார், அதனால தான் நானும் கூட வந்தேன், மதிக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகலான்னு. அவள் காலேஜ் போயிருப்பான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லறியா, சரி சரி ஓகே பரவாயில்ல, நான் அத்தை மாமா கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு. இதுதான் வந்து ஏற்றுக்கவே முடியல இவங்களால. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் மதியோட காலேஜுக்கு போகிறாரு. இங்கே வந்து ரேவதி, மலர், பாக்யராஜ் எல்லாம் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி 11 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா பேங்க்கில் சத்தம் போடுவாங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் லீவ் வேணும்னு, ஆனால் முக்கியமான வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும், என் வேலையை நான் தான் செய்யணும் இல்லையா, நான் போய் இடத்த முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு 2 hour வேலை தான், முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. சுரேஷும் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னா நேராக காலேஜுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமாச்சு கொஞ்சம் யோசிப்பார் அப்படின்னு பார்த்தா எதையுமே யோசிக்கல. அவர் பாட்டுக்கு கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. அவர் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கிறாரு நம்ம தங்கராஜுக்கு. ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போது அவர் உள்ளே போனதுக்கப்புறம் மதி இந்த காலேஜில் தான் வேலை பார்க்குது தெரியும்ல, அந்த பொண்ணு என் மச்சானுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படிங்களா, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே, மதி கூட இதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே, இப்போ தான் அவங்களுக்கு வேலையை பெர்மனன்ட் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு பக்கத்தில் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, அதாவது பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மதிக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாராட்டிட்டு இருந்தாங்க. நான் பெர்மனெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா இன்னும் கூட நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல விஷயங்களை செய்வேன், இன்னும் நல்லாவே ரிசல்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட வேலையை வசதியாக பேசிகிட்டு இருக்காங்க. மதி எப்போவுமே அப்படி தான், ரொம்ப ரொம்ப சின்சியர், அவங்க வேலையில் அவங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் பெர்மனன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி அவர் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு. ஏன்னா உங்களோட சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிறது நான் இன்னும் மதிக்கிட்டு கூட இதை பற்றி பேசலை, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்கிறேன் சார், ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. எப்போவுமே ஸ்டாஃப்ஸ்னாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது, ஆனால் மதினா மட்டும் ஓவராலாக காலேஜில் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமான ஒரு ஸ்டாஃப் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் ஆக்சுவலாக அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன், வேலை வேண்டாம் அவள் வீட்லேயே இருக்கட்டும்னு நினச்சேன், பட் பெர்மனன்ட் பண்ணலன்னா அவளாவே வேலையை விட்டுடுவா, இல்லை வேறு வேலை தேடணும்னு நினைப்பா, ஸோ நீங்கள் எனக்காக இதை பண்ணணும் அப்படின்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு பொண்ணு என்ன இருந்தாலும் பெர்மனன்ட் பண்ணுறதை பற்றி பேச வந்திருப்பீங்கன்னு தான் நானாகவே முந்திக்கிட்டு சொன்னேன், ஆனால் நிஜமாவே அவங்கள பெர்மனன்ட் பண்ணுறதா தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு 2 weeksல அவங்களுக்கு பெர்மனன்ட் லெட்டர் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க, ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை விட நல்ல ஸ்டாஃபை கூட உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய படித்த பிள்ளைங்க இருக்காங்க, அது நீங்கள் என்ன சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சூழ்நிலைக்கு மதி வேலைக்கு வர்றது சரியாக வராது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என் மச்சான் போலீஸு, அவனோட பொண்டாட்டி வீட்டை கவனிச்சிக்காம அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்காம அவளும் வேலைக்கு வந்துடுறான், அங்கே பெரியவங்க தனியாக இருக்காங்க, ஏற்கனவே வீட்டில் ஒரே மருமக தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா, அதனால் நிறைய பிரச்சனை வருது, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது, குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, ஸோ மதிக்கு வேலையை பெர்மனன்ட் நீங்கள் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினீங்கன்னா அவள் வேலையை விட மாட்டா, அவளோட ரொம்ப நாள் ஆசை வேற, அவகிட்ட நாங்கள் இதை பற்றி பேசலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவா பாவம், நீங்களாவே பெர்மனன்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வெறுப்பிலையாச்சும் வேலையை விட்டுடுவா, அதுக்காக தான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லி அப்படி சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கப்புறம் நான் ஏன் இதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் இருக்க போகிறேன், கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸோட உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போக சொல்லிடுறாங்க. கரஸ்பாண்டன்ட் ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. தங்கராஜ் பொதுவாகவே இந்த ஊரில் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது நல்லாவே தெரியும் அவருக்கு, அதே நேரம் மிரட்டுறாரு, நான் அவர் சொல்கிறத நம்ம செய்யலைன்னா கண்டிப்பாக எந்த எல்லைக்குனாலும் போவாருங்கிறது எல்லாமே கரஸ்பாண்டனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால யோசிக்கிறாரு. பட் மதி மாதிரி ஒரு ஸ்டாஃபை நம்ம ஏன் இழக்கணும், அந்த பொண்ணு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கா, அப்படி ஒரு ஸ்டாஃப் நம்ம காலேஜுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஸோ இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற கோணத்தில் தான் யோசிக்கிறாரே தவிர உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம தங்கராஜ் காலேஜ்லேருந்து போகிறத நம்ம மதி பார்த்துடுறாங்க, பயங்கர கோவப்படுறாங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கணும், ஒருவேளை ஏன் சம்மந்தமாக ஏதாவது பேசியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. சேச்சே, இவர் தான் அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்களே, கரஸ் சார் வேறு தெரியுங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அதுக்காக வந்திருப்பாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மதி நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் கூட கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அவரோட கேரக்டர். அந்த மாதிரி தங்கராஜினாலே கொஞ்சம் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு போக்கிரி, அந்த மாதிரி தான் வந்து அவரை மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க நம்ம மதி.
தங்கராஜ் காரில் போய் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மதி இல்லைனா எப்படி, சுரேஷ்க்கும் மதிக்கும் தானே இந்த விருந்தே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மதியை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கரஸ் சாருக்கு கால் பண்ணுறாங்க. நான் மதிக்கு வீட்டில் விருந்து பிளான் பண்ணியிருக்கேன், மதிக்கும் என்னோட மச்சானுக்கும், அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாங்கிற மைண்ட் செட்டில் வந்தேன் பாருங்கள், அதை பற்றி உங்ககிட்ட பேச மறந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுத்து அவங்கள அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதிக்கு கால் பண்ணலாமா நேரில் போய் கூப்பிடலாமா அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. ஃபோன் பண்ணால் திமிரு பிடிச்சவ, மதிக்க மாட்டா, எடுக்காமல் விட்டுருவா, எல்லாரும் முன்னாடியும் போய் கூப்பிட்டோம்னா அவள் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ளே போகிறாரு. அவங்க மற்றவங்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க பயத்தில். மதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கல. என்னடா எல்லாரும் எந்திரிக்கிறாங்களேன்னு திரும்பி பார்த்தா அங்கே சுரேஷ் நிற்கிறாரு. வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான்மா வந்தேன் அப்படின்றாங்க. என்ன கூட்டிகிட்டு போகலான்னா எதுக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு தெரியாது, திடீர்னு உனக்கும் சுரேஷ்க்கும் விருந்து பிளான் பண்ணலான்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துருச்சு. ஃபோன் பண்ணால் நீ எப்படியும் எடுக்க மாட்டேன், வேலை பிஸியில் வர முடியாதுன்னு சொல்லிடுவேன், அதான் நானே வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன், வா போகலாம் அப்படின்றாங்க. இல்லை பெர்மிஷன் வாங்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு. எல்லாம் பேசியாச்சு, நான் உங்கள் கரஸை பார்த்துட்டு தான் வரேன், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்காக தான் வந்திருப்பாரோ, இதுக்காகவா வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்பமாயிடுச்சு நம்ம மதிக்கு. சரி நீங்கள் போங்க, இன்னொரு 1 hour இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் டைம் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்றாங்க. வந்துடுவல இல்லை வண்டி அனுப்பவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ வந்துடுவேன்னு நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போயிருக்க வேண்டியது தானே, இனி கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் பிரேக் தானே வரப்போகுது அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இவருக்கு போக விருப்பம் இல்லை, அதான் தனியாக போய்க்கலான்னு. எவ்வளோ பெரிய ஆள், உங்ககிட்ட எவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. இல்லை ஆமாம் அப்படிதான், அவர் எப்போவுமே ரொம்ப அப்படி தான் பேசுவாருன்னு மதி வந்து சமாளிக்கிறாங்களே தவிர சுத்தமாக பிடிக்கல தங்கராஜ் மதிக்கிட்ட வந்து காலேஜில் பேசினது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தங்கராஜ் கெஸ் பண்ணுறாரு. அதனால சுரேஷ்க்கு கால் பண்ணி நீ நேராக காலேஜுக்கு போ, மதியை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. என்ன மாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாரு. மாமா சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அதே நேரம் விருந்து வச்சு அனுப்பிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதான் எல்லா பிளானும் முடிஞ்சுது, கிட்டத்தட்ட சமையல் வேலையும் முடிஞ்சிருக்கும் வீட்டில், உன் அண்ணி தான் இருக்காங்கல்ல வீட்டில், அதனால சரி நீ போயிட்டு மதியை கூட்டிகிட்டு வந்துடுன்றாங்க. ஆனால் சுரேஷ்க்கு பிடிக்கல, இருந்தாலும் மறுத்து பேச முடியாமல் சரிங்க மாமான்னு ஃபோனை வைக்கிறாங்க. இப்போது இவர் வந்து அப்படி போகிறாரு காலேஜுக்கு, அதுக்குள்ளே மதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வந்துட்டு நீ வரமாட்டேன்னு நினச்சேன், சுரேஷ் அனுப்பின உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. எதுக்கு இவ்வளோலாம், நான் வந்துடுறேன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க. மதியும் வந்துட்டாங்களா. இப்போ சுரேஷ்க்கு கால் பண்ணி மதி வீட்டுக்கே வந்துட்டா, நீ இன்னும் போகாமல் இருந்திருக்க, வாடா அப்படின்றாங்க. என்ன மாமா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நேரில் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சுரேஷ் நீ போயிட்டு அத்தை மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுடா, அவங்களையும் நான் கூப்பிட்டுருந்தேன், அவங்க எப்படி வர முடியும்ல, ஆட்டோவில் தான் வரணும், நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாமா போலீஸ் வண்டியிலன்னு, பரவாயில்லடா கூட்டிகிட்டு வரலாம், கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுரேஷ் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாருக்குமே முதல்ல தடபுடலாக விருந்து, அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல விதமாகவே விருந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம மதிக்கு அந்த விருந்து மலரும் ரேவதியும் சமைச்சிருக்காங்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேவதி மலர் 2 பேர்கிட்டையுமே ரொம்ப அழகான ஒரு குணத்தை பார்த்துருக்காங்க மதி, அதனால அவங்க கூட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கலாம், பேசலாம், அட்லீஸ்ட் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மதி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மலர் தான் முகமே கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக பாக்கியராஜ் வராரு. இதுதான் நான் லஞ்ச் டைமு, ஒரு மனுஷன் உன்னையெல்லாம் ஒரு ஆளாக மதித்து சாப்பிட விருந்துக்கு கூப்பிட்டா இப்படி தான் என்னை அவமானப்படுத்துவீங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் ரேவதி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு. உங்களை விருந்து கூப்பிட்டது ரேவதியா நானா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன விருந்து வேண்டி கிடக்கு அப்படின்னு. அப்படி விட்டுருந்துருக்கணும், இத்தனை வருஷம் விட்ட மாதிரியே விட்டுருந்துருக்கணும், பார்த்தீங்களா மாமா எனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா அப்படின்றாங்க. என்ன பாக்கியராஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே என் தங்கச்சி செய்ததுக்கு நீ தான் காரணம், உன்னை எல்லாம் மனுஷனாக நினச்சி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம், ஆனால் என்னை அவமானப்படுத்துவ இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடந்துக்குவில்ல அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் இந்த விஷயத்த சின்னது தான் இது ரொம்ப பெருசு பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம தங்கராஜோட அம்மா ஈஸ்வரி ரொம்ப ஓவராக பேசுவாங்க, இப்போது அதை விட ஓவராக பேசி பெருசாக சண்டையாக ஆயிடுது. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கணும், அசிங்கப்படுத்த தேவையில்லை, இதை விட நல்ல விதமாக எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க,
இதெல்லாம் நாங்க சாப்பிடாததும் ஒண்ணும் கிடையாது. ஏதோ கூப்பிட்டீங்களேங்கிற மரியாதைக்கு தான் வந்தேன். எந்த முறையாவது இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்படாம போயிருக்கேனா? இந்த முறையும் அவமானப்படணும்னு இருந்திருக்கு. அதான் வேணும்னே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன கூட பேசுற அப்படின்னு சொல்லி அடிக்க போக, மாமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் தடுக்கிறாரு. விடு சுரேஷ் அப்படின்னு. மாமா அப்படின்றாங்க. இந்த மாமா மேல நிஜமாவே உனக்கு மரியாதை இருந்துச்சுன்னா உன் அண்ணனை என்னன்னு கேளுடா அப்படின்றாங்க. அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு? என்னையும் வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டீங்க. அண்ணனையும் வான்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்துட்டேன். ஏதோ என்னால சமாளிக்க முடிஞ்சது. அண்ணனால சமாளிக்க முடிஞ்சிருக்காது. அவ்வளவுதான். இதை போய் அண்ணனை எதுக்கு அடிக்க போறீங்க நீங்க இத்தனை பேர் முன்னாடி? அதுவும் ரொம்ப தப்பு மாமா. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்காக காலத்துக்கும் அவங்களே நீங்க ப்ளேம் பண்ணுவீங்களா? உங்க தங்கச்சி இறந்து போனதுக்கு அவங்க எப்படி காரணமாவாங்க? அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ பேசுறாரு சுரேஷ் அப்படின்றாங்க. அட நிறுத்துங்க மாமா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க சொன்னா எல்லாமே செஞ்சிடணுமா? எல்லாமே நடந்துடணுமா? நீங்க சொன்னதுனால தான் எனக்கும் அதிகம் நேற்று தேவையில்லாம ஒரு பிரச்சனை. இப்ப பாருங்க மண்டை வீங்கி பார்க்குறவெல்லாம் கேட்குறான். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க சம்மந்தமே இல்லாம அண்ணன் கூட சண்டை போடுறீங்க. அவர் உங்களுக்கு பிடிக்கலனா எதுக்கு விருந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு தங்கராஜை எதிர்த்து பேசுறாரு சுரேஷ். இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாருமே. பயங்கர ஆச்சரியமா இருக்கு மதிக்குமே. சுரேஷா இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.